செய்தி 33. தேவ ஆட்டுக்குட்டியானவர். வேதத்தில் கிறிஸ்து பல கோணங்களில் காட்டப்பட்டிருக்கிறார். அவர் தேவ குமாரனாக இருக்கிறார், மனுஷகுமாரனாக இருக்கிறார், ஒரே பேரான குமாரனாக இருக்கிறார், முதற் பேரான குமாரனாக இருக்கிறார், அவர் இரட்சகராக இருக்கிறார், அவர் மீட்பதாக இருக்கிறார், ஆரோனுடைய முறைமையின்படி ஆசாரியனாக இருக்கிறார், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியனாக இருக்கிறார், அவர் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் ஜீவனாக இருக்கிறார், வழியாக இருக்கிறார், சத்தியமாக இருக்கிறார். இப்படி பல கோணங்களில் கிறிஸ்து காட்டப்பட்டிருக்கிறார். அதில் முக்கியமான ஒரு கோணம் என்னவென்று சொன்னால், அவர் தேவ ஆட்டுக்குட்டியானவராகவும் இருக்கிறார். இந்த செய்தியில் கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டியானவராக நாம் பார்க்க போகிறோம். தேவ ஆட்டுக்குட்டியானவர் பழைய ஏற்பாட்டில் முன் நிழலாக குறிப்பிடப்பட்டுள்ளார். கொலோசியர் 2:16-17. போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாமல் இருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. எபிரேயர் 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவையின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. தேவ ஆட்டுக்குட்டியானவர் பழைய ஏற்பாட்டில் முன் நிழலாக குறிப்பிடப்பட்டுள்ளார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்துவது தேவன் ஆட்டுக்குட்டிகளை கொள்வதை வெளிப்படுத்துகிறது. இது கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக பதிலீடாக மறிப்பதை முன் நிழலாக காட்டுகிறது. ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவள் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. ஆபேல் தன் மந்தையின் தலையீட்டுகளில் சிலவற்றை தேவனுக்கு காணிக்கையாக செலுத்துவது கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டியாக செலுத்துவதை காட்டுகிறது. ஆதியாகமம் 4:4. ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளின் கொழுத்தவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். எண்ணாகமம் 18:17. மாட்டின் தலையீட்டும் செம்மறி ஆட்டின் தலையீட்டும் வெள்ளாட்டின் தலையீட்டும் மீட்கப்பட வேண்டாம். அவைகள் பரிசுத்தமானவைகள். அவைகளின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து அவைகளின் கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனபதியாக தகனிக்க வேண்டும். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலியிடுவது பிதாவாகிய தேவன் தன் மகன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையின் மேல் தேவாட்டுக்குட்டியாக பலியிடுவதின் தெளிவான சித்திரமாக இருக்கிறது. ஆதியாகமம் 22:9. அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினார். வசனம் 13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னா புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்போது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தானே பலியிட்டான். யோவான் 8:56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலியிடுவது பிதாவாகிய தேவன் தன் மகன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையின் மேல் தேவாட்டுக்குட்டியாக பலியிடுவதின் தெளிவான சித்திரமாக இருக்கிறது. எகிப்திலிருந்து தங்கள் மீட்புக்காக இஸ்ரேல் மக்கள் பயன்படுத்தின பஸ்கா ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியான நம் மீட்பராக காட்டுகிறது. யாத்ராகமம் 12, 21, 22, 23. மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் வரவழைத்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாயில் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவனும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைகளின் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு விடமாட்டார். வாசற்படியை விலக்கி கடந்து செல்வார்.
எகிப்திலிருந்து தங்கள் மீட்புக்காக இஸ்ரேல் மக்கள் பயன்படுத்தின பஸ்கா ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியானவராக நம் மீட்பராக காட்டுகிறது. பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் கிறிஸ்துவை பாவத்தின் முழு மொத்தத்தையும் சுமந்து செல்லும். உள்ளார்ந்த பாவம் வெளியார்ந்த பாவங்கள் தேவ ஆட்டுக்குட்டியாக காட்டுகிறது. லேவியராகும் 4:14 அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்தின் நிமித்தம் ஒரு இளம் காளையை ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும். 5:6 தான் செய்த பாவங்களுக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது மாடுகளிலாவது ஒரு பெண்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்ததியில் கொண்டு வர வேண்டும். எபிரேயர் 9:26 அவர் தம்மைத்தாமே பலியிடுவதனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். 1 கொரிந்தியர் 15:3 கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் கிறிஸ்துவை பாவத்தின் முழு மொத்தத்தையும் சுமந்து செல்லும் தேவாட்டு குட்டியாக காட்டுகிறது. உள்ளார்ந்த பாவம் வெளியார்ந்த பாவங்கள் இரண்டையும் சுமந்து செல்லும் தேவாட்டு குட்டியாக காட்டுகிறது. தேவாட்டுக்குட்டியானவர் பழைய ஏற்பாட்டில் முன் நிழலாக குறிப்பிடப்பட்டுள்ளார். மீட்புக்காக இஸ்ரேல் மக்கள் பயன்படுத்தின பஸ்கா ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியானவராகவும் மீட்பராகவும் காட்டுகிறது. ஆட்டுக்குட்டியானவரான நம் மீட்பராக காட்டுகிறது. பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் பாவத்தின் முழு மொத்தத்தையும் சுமந்து செல்லும் தேவாட்டுக்குட்டியாக கிறிஸ்துவை காட்டுகிறது. தேவாட்டுக்குட்டியானவரை பற்றிய உண்மைகளும் தீர்க்க தரிசனங்களும் கொலோசியர் 2:2 அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு தேவனுடைய ரகசியமாகிய கிறிஸ்துவின் பூரண அறிவை அடைய வேண்டும். 1 பேர் 1:11 தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்தார்கள். கிறிஸ்து தேவாட்டுக்குட்டியாக உலக தோட்டம் முதல் மீட்புக்காக அடிக்கப்பட்டார். வெளிப்படுத்தின 13:8 உலக தோட்டம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புத்தகம். 1 பேர் 1:19-20 குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். அவர் உலக தோட்டத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்தார். யாத்ரா 8:23 என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் நடுவில் நான் மீட்பை வைப்பேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும். தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்டார். அவர் அடிக்கப்பட்ட அந்த இரத்தத்தில் தான் உலகத்திற்கு அஸ்திபாரம் போடப்பட்டது. கிறிஸ்து ஆட்டுக்குட்டியைப் போல மரிப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்தார். ஆட்டைப் போல கொலை செய்யப்பட நடத்தி செல்லப்பட்டார். மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டைப் போல் இருந்தார். ஏசாயா 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். மத்தேயு 26:62-63 பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்கிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். மார்க் 15:20 அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். மனிதருடைய நிந்தை அவமானம் பரியாசம் மூலம் மரணத்துக்கு சென்று பாடுபடுவார் என்று தாவீது தீர்க்க தரிசனம் உரைத்தார். சங்கீதம் 22:6-7 நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவங்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள். மார்க் 15:29-32 அந்த வழியாக நடந்து போகிறவர்கள் அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணினார்கள். அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். கிறிஸ்து தேவாட்டுக்குட்டியாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது தேவனால் பொருளாட்சியின் ரீதியில் கைவிடப்படுவார் என்று தாவீது தீர்க்கதரிசனம் உரைத்தார். சங்கீதம் 22:1 என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறேன்?
மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. யோவான் மட்டுமே கிறிஸ்துவை தேவாட்டுக்குட்டி என்று பேசுகிறார். யோவான் 1:36. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவாட்டுக்குட்டி என்றான். 3:29-30. மணவாட்டியை உடையவனே மணவாளன், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். வெளிப்படுத்தின 19:9. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நம் மீட்புக்காக கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி என்றான். 1 கொரிந்தியர் 15:3. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். ரோமர் 5:18. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் மீட்புக்காக கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவர் பாவத்தின் முழு மொத்தத்தையும், அதாவது நம்முடைய உள்ளான நம்முடைய பாவ சுவாபத்தையும் வெளியான நம்முடைய பாவ செயல்களையும் சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தார். தெய்வீக காதலை நிறைவேற்றுவதற்காகவும் கிறிஸ்து தேவாட்டுக்குட்டியாக இருக்கிறார். கணவனாகிய தேவன் கிறிஸ்துவில் இயேசு என்ற ஒரு மனிதனானார். அவர் தம் மனைவியாகிய சபையை திருமணம் செய்வார். யோவான் 1:1-14. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே கூடாரம் அடித்தார். எபேசியர் 5:27. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். வெளிப்படுத்தின 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். 22:17. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆட்டுக்குட்டியானவராக கிறிஸ்துவை பற்றிய அதிகமான வெளிப்பாட்டை நாம் வெளிப்படுத்தலின் புத்தகத்தில் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:12, 6:1, 7:17. வெளிப்படுத்தின 5:12. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். 6:1. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். 7:17. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்க ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊட்டுகள் அண்டைக்கு நடத்துவார். கிறிஸ்து சிங்க ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுத்தப்படுகிறார். சிங்கமாக எதிரிக்கு விரோதமாக யுத்த வீரராக அவர் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியாக நமக்கு அவர் மீட்பராக இருக்கிறார். வெளிப்படுத்தின 5:5-6. யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். அப்போது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிறார் ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு மத்தியில் நிற்க கண்டேன். 17-14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் செய்வார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தாவாகவும் ராஜாதி ராஜாவாம் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படி தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து 7 கொம்புகளையும் 7 கண்களையும், அதாவது தேவனுடைய 7 ஆவிகளையும் உடைய ஆட்டுக்குட்டியானவராக வெளிப்படுத்தப்படுகிறார். அவர் தேவனுடைய கட்டிடத்திற்காக இருக்கிறார். சிங்காசனத்துக்கு மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். சக்கரியா 3:9. இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 16:18. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கிறிஸ்து தேவனுடைய பொருளாட்சியை திறக்கும் தேவாட்டுக்குட்டியானவராக வெளிப்படுத்தப்படுகிறார். வெளிப்படுத்தின 5:9. தேவரேர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறேன்.
வசனம் 5. இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். 6:1 ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகள் ஒன்றை உடைத்தார். ஆட்டுக்குட்டியானவராய கிறிஸ்து மேய்ப்பராக வெளிப்படுத்தப்படுகிறார். வெளிப்படுத்தின 7:17 சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் இன்றைக்கு நடத்துவார். மேய்ப்பர் ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. மேய்ப்பரும் ஒரு ஆடு. அவர் ஆடுகளை மேய்க்கிறார். ஏசாயா 40:11 மேய்ப்பரை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவாடுகளை மெதுவாக நடத்துவார். யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆட்டுக்குட்டியானவராய கிறிஸ்து மேய்ப்பராக வெளிப்படுத்தப்படுகிறார். ஆட்டுக்குட்டியானவராய கிறிஸ்து நித்தியத்திலும் கூட ஆலயமாகவும் விளக்காகவும் ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படுத்தப்படுகிறார். வெளிப்படுத்தின 21:22 சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். வசனம் 23 தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவருடைய அதற்கு விளக்கு. 22:3 தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். என்னே அற்புதமான வெளிப்பாடு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். பிரதானமாக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். உள்ளார்ந்த பாவ சுவாதத்தையும் வெளியான பாவ சமையல்களையும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.